அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி ஒரு +2 முடித்த மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். இப்போ பார்த்தோம்னா JEE அதாவது ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட 2 செஷனோட ரிசல்ட்ஸும் வந்தாச்சு. இப்போ எல்லார் கையிலுமே ஸ்கோர் கார்டு இருக்குது. ஸோ நம்ம ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தமாகவும் தகவல்கள் கண்டினியூஸாக கொடுத்தோம். JEE மெயின் ரிசல்ட்ஸ் வந்ததுலேருந்து அதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ரேங்க்குக்கு எந்த கல்லூரியில் இடம் கிடைக்கும், NITஸில் கிடைக்குமா, IIITஸில் கிடைக்குமா, எந்த NITயில் கிடைக்குங்கிற வரைக்கும் நம்ம டீட்டெயில் சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ நிறையா பேரண்ட்ஸ் கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்போ நான் வாங்கியிருக்க ரேங்க்குக்கு NITஸ் மொத்தம் 32 NIT இருக்குது. 32 NITலையும் சேர்த்து எந்த பிரான்ச் கிடைக்கும், இல்லை எனக்கு பர்டிகுலராக கம்ப்யூட்டர் சயின்ஸில் கிடைக்குமா, ECEயில் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அதுபோக சில பெற்றோர்கள் கேட்டிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் NITஸில் மொத்தம் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 32 NITஸ்க்கும் சேர்த்து நான் கன்சால்டேட்டடாக டீட்டெயில்ஸுங்கிறது தரேன். ஸோ இந்த 32 NITலையும் சேர்த்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 42 வகையான டிபார்ட்மெண்ட்டுங்கிறது இருக்குதுங்க. இந்த 42 டிபார்ட்மெண்ட்டோட கேட்டகரி வைஸ் க்ளோசிங் ரேங்க் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறது ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். ஸோ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இதோட க்ளோசிங் ரேங்க்ஸ் மட்டும் சொல்கிறேன். கேட்டகரி வைஸ் ஓப்பன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 23,280க்கும், EWS 4,517, OBC NCL 8,224, SC 4,384 மற்றும் ST 1,431 ரேங்க் வாங்கினவங்களுக்கு கடந்த வருஷம் சீட்டுங்கிறது கிடச்சிருக்கு. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே அதர் ஸ்டேட் கோட்டா தான், ஹோம் ஸ்டேட் கோட்டாக்குள்ளேயே நான் போகலை. ஸோ இது இப்போ நான் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவான தகவல்கள் தான். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் வேறு ஸ்டேட் போனாலுமே இந்த ரேங்க்குள்ளே இருந்தால் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் கடந்த வருஷம் கிடச்சிருக்குங்கிற தகவல் தான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் BRக்கு பொறுத்த வரைக்கும் JEE மெயின் பேப்பர் 2 எழுதியிருக்கணும். அதில் ஓப்பன் கேட்டகரியில் 1065 ரேங்க்குக்கும், EWS 548, OBC NCL 577, SC 336 மற்றும் ST 206க்கு சீட்டுங்கிறது கடந்த வருஷம் முடிஞ்சிருக்கு. அடுத்த டிபார்ட்மெண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் 10,330க்கும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 1,716க்கும், OBC NCL 3,872க்கும், SC 2,357க்கும் மற்றும் ST 752க்கும் கடந்த வருஷம் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. அதுக்கடுத்து டிபார்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங். அந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 6,408, EWS 1,036, OBC NCL 2,268, SC 976 மற்றும் ST 393க்கு இந்த சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே கேட்டகரி வைஸ் ரேங்க் ப்ளஸ் CRL. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா NITஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் 10,338க்கும், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா EWS 1,502க்கும், OBC NCL 4,000 ரேங்க்குக்கும், SC 961க்கும் மற்றும் ST 646க்கும் சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டானது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், AI அண்ட் MLன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் 9,237க்கும், EWS 1,317, OBC NCL 3,052, SC 1,851 மற்றும் ST 507ங்கிற இந்த ரேங்க்குக்கே கடந்த வருஷம் சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஓப்பன் கேட்டகரி 56,271க்கும், தென் பார்த்தோம்னா EWS 9,393க்கும், OBC NCL 18,330க்கும், SC 9,733க்கும், ST 3,667 ரேங்க்குக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பயோடெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் 54,146க்கும், அதுபோக பார்த்தோம்னா நம்மளுக்கு EWS 9,034, OBC NCL 18,248, SC 9,188, ST 3,363க்கும் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருச்சு. அடுத்து பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆனது பயோடெக்னாலஜி அண்டு பயோகெமிக்கல் இன்ஜினியரிங். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு NITஸில் எந்த ரேங்க்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஓப்பன் கேட்டகரி 56,361, தென் பார்த்தோம்னா நம்மளுக்கு EWS 9,618, OBC NCL 18,725, SC 9,005, ST 3,640. அடுத்து பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆனது செராமிக் இன்ஜினியரிங். ஸோ செராமிக் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் 54,693, தென் பார்த்தீங்கன்னா EWS 9,024, OBC NCL 17,374, SC 8,821 மற்றும் ST 3,554க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆனது கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 42,865,
இடபிள்யூஎஸ் 7298, ஓபிசி என்சிஎல் 13460, எஸ்சி 7384 மற்றும் எஸ்டி 2342க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருச்சு. அடுத்து பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆனது சிவில் இன்ஜினியரிங். ஸோ சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 58131, இடபிள்யூஎஸ் 9619, ஓபிசி என்சிஎல் 18600, எஸ்சி 9182 மற்றும் எஸ்டி 2974க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆனது கம்ப்யூட்டேஷனல் அண்ட் டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 3922க்கு சீட்டு முடிஞ்சிருச்சு. அதுமாதிரி இடபிள்யூஎஸ் 544, ஓபிசி என்சிஎல் 1314, எஸ்சி 820 மற்றும் எஸ்டி 233க்கு சீட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்னே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 7401, இடபிள்யூஎஸ் 1246, ஓபிசி என்சிஎல் 2616, எஸ்சி 1651 மற்றும் எஸ்டி 499க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆனது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் எந்த ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 31336, ஓபிசி இடபிள்யூஎஸ் 5416, ஓபிசி என்சிஎல் 10103, எஸ்சி 4524 மற்றும் எஸ்டி 2834 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு சீட்டுங்கிறது கிடச்சிது. அடுத்த டிபார்ட்மெண்ட் ஆனது டேட்டா சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ டேட்டா சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 13373, இடபிள்யூஎஸ் 1957, ஓபிசி என்சிஎல் 4908, எஸ்சி 2862 மற்றும் எஸ்டி 1132க்கு ரேங்க்குங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து ட்ரிபிள்இ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஓப்பன் கேட்டகரியில் 47930க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் 8197க்கு சீட்டு கிடச்சிருக்குது. ஓபிசி என்சிஎல் 14745, எஸ்சி 6707 மற்றும் எஸ்டி 3592க்கு சீட்டு கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னு தனியாக ஒரு பிரான்ச் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 48542, தென் வந்து பார்த்தோம்னா இடபிள்யூஎஸ் 8077, ஓபிசி என்சிஎல் 15230, எஸ்சி 7618 மற்றும் எஸ்டி 2915க்கு சீட்டு கிடச்சிருக்கு. அடுத்து இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஓப்பன் கேட்டகரி 42287, இடபிள்யூஎஸ் 6905, ஓபிசி என்சிஎல் 12796, எஸ்சி 6190 மற்றும் எஸ்டி 2445க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இசிஇலே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்லேயே விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கோர்ஸ் ஏஐசிடி மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் 7047, தென் இடபிள்யூஎஸ் 967, ஓபிசி என்சிஎல் 1927, எஸ்சி 1436 மற்றும் எஸ்டி 583க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. அடுத்து பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆனது இ&ஐ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஓப்பன் கேட்டகரி 49013, இடபிள்யூஎஸ் 8544, ஓபிசி என்சிஎல் 15390, எஸ்சி 7980 மற்றும் எஸ்டி 2699. அடுத்து பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆனது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் 21207 ரேங்க்குக்கும், இடபிள்யூஎஸ் 3185, ஓபிசி என்சிஎல் 6829, எஸ்சி 3975, எஸ்டி 1827 ரேங்க்குக்கும் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆனது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் விஎல்எஸ்ஐ இன்ஜினியரிங் ஓப்பன் கேட்டகரி 17982, இடபிள்யூஎஸ் 2960, ஓபிசி என்சிஎல் 5986, எஸ்சி 3575 மற்றும் எஸ்டி 1446 இந்த ரேங்க்குக்கே கடந்த வருஷங்கிறது சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆனது இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டேஷனல் மெக்கானிக்ஸ். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 21415, இடபிள்யூஎஸ் 3323, ஓபிசி என்சிஎல் 6567, எஸ்சி 5118 மற்றும் எஸ்டி 2467க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 33687க்கும், இடபிள்யூஎஸ் 6718க்கும், ஓபிசி என்சிஎல் 13484க்கும், எஸ்சி 8352க்கும் மற்றும் எஸ்டி 3307க்கும் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. அடுத்து ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங். ஸோ ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் 45340, இடபிள்யூஎஸ் 7509, ஓபிசி என்சிஎல் 15047, எஸ்சி 7646 மற்றும் எஸ்டி 2222க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ஸோ இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் 48352, தென் இடபிள்யூஎஸ் 8345, ஓபிசி என்சிஎல் 14920,
எஸ்சி 8751 மற்றும் எஸ்டி 2982க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. அடுத்து இண்டஸ்ட்ரியல் டிசைன். ஸோ இண்டஸ்ட்ரியல் டிசைன் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 32,285, இடபிள்யூஎஸ் 5,816, ஓபிசிஎன்சிஎல் 11,835, எஸ்சி 6,505 மற்றும் எஸ்டி 2024க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா அடுத்த டிபார்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஐஓடின்னு சொல்லுவாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை. இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 17,041, இடபிள்யூஎஸ் 2,861, ஓபிசிஎன்சிஎல் 6,880, எஸ்சி 4,268 மற்றும் எஸ்டி 1,176க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. அடுத்து பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டானது ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் 27,732க்கும், இடபிள்யூஎஸ் 4,683க்கும், ஓபிசிஎன்சிஎல் 8,413க்கும், எஸ்சி 4,249க்கும் மற்றும் எஸ்டி 2,662க்கும் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. அடுத்து பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டானது ஐசி அப்படின்னு சொல்லுவோம், அது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்டு கண்ட்ரோல் இன்ஜினியரிங். இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் 33,381க்கும், இடபிள்யூஎஸ் 6,068, ஓபிசிஎன்சிஎல் 10,698, எஸ்சி 6,833 மற்றும் எஸ்டி 2,437க்கு கடந்த வருஷம் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டானது மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஓப்பன் கேட்டகரி 49,915, இடபிள்யூஎஸ் 8,072, ஓபிசிஎன்சிஎல் 16,552, எஸ்சி 8,733 மற்றும் எஸ்டி 3,392க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 46,555, இடபிள்யூஎஸ் 7,741, ஓபிசிஎன்சிஎல் 15,781, எஸ்சி 8,320 மற்றும் எஸ்டி 3,351க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங்கிற டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 37,134, இடபிள்யூஎஸ் 2,506, ஓபிசிஎன்சிஎல் 10,297, எஸ்சி 5,114 மற்றும் எஸ்டி 1,730க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. அடுத்து பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டானது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 53,747க்கு ஓப்பன் கேட்டகரியில் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குது. அடுத்து இடபிள்யூஎஸ் 49,818, ஓபிசிஎன்சிஎல் 17,242, எஸ்சி 8,646 மற்றும் எஸ்டி 4,420க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. அடுத்து மெட்டாலஜிக்கல் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங். ஓப்பன் கேட்டகரியில் 58,591க்கும், இடபிள்யூஎஸ் 9,633க்கும், ஓபிசிஎன்சிஎல் 18,709க்கும், எஸ்சி 9,500 மற்றும் எஸ்டி 8,832க்கும் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து மெட்டாலஜி அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங். ஓப்பன் கேட்டகரி 51,002, இடபிள்யூஎஸ் 8,643, ஓபிசிஎன்சிஎல் 17,027, எஸ்சி 9,553 மற்றும் எஸ்டி 3,574க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சது. அடுத்து பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் மைனிங் இன்ஜினியரிங். மைனிங் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 54,788, இடபிள்யூஎஸ் 9,110, ஓபிசிஎன்சிஎல் 18,112, எஸ்சி 9,569 மற்றும் எஸ்டி 3,263க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்து பேச்சுலர் ஆஃப் பிளானிங், பி பிளான் சொல்லுவாங்க, அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் 590க்கும், இடபிள்யூஎஸ் 409க்கும், ஓபிசிஎன்சிஎல் 508க்கும், எஸ்சி 187க்கும் மற்றும் எஸ்டி 126க்கும் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். ஓப்பன் கேட்டகரி 45,154, இடபிள்யூஎஸ் 7,830, ஓபிசிஎன்சிஎல் 14,694, எஸ்சி 8,114 மற்றும் எஸ்டி 2,825க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ஓப்பன் கேட்டகரி 58,345, இடபிள்யூஎஸ் 9,666, ஓபிசிஎன்சிஎல் 18,708, எஸ்சி 10,161 மற்றும் எஸ்டி 3,644. அடுத்து கடைசியாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. மொத்தம் என்ஐடிஸில் மொத்தம் 32 என்ஐடிஸ்லையும் சேர்த்து மொத்தம் 42 வகையான டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ டெக்ஸ்டைல் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 53,354, இடபிள்யூஎஸ் 9,022, ஓபிசிஎன்சிஎல் 17,589, எஸ்சி 9,081 மற்றும் எஸ்டி 3,264. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய 32 என்ஐடிஸ்லையும் இருக்கக்கூடிய ஓவரால் 42 டிபார்ட்மெண்ட்டோட க்ளோசிங் ரேங்க்குங்கிறது. ஸோ உங்களோட ரேங்க்ஸ் இந்த இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸ்குள்ளே இருந்தால் இந்த கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கலாம். அதாவது நான் இந்த ரேங்க்குக்கே க்ளோஸ் ஆயிருந்தலாம் சொல்லவில்லை, இந்த ரேங்க்குக்கு கடந்த வருஷம் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து மாறலாம். பட் மோர் ஆர் லெஸ் கிட்டத்தட்ட ஒரு 1000லேருந்து 2000 ரேங்க்குக்கு கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ஐஐடிஸ், என்ஐடிஸ் மற்றும் ட்ரிபிள் ஐடிஸோட டீட்டெயில்ஸ், ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்றும்
எல்லா விதமான படிப்புகள், நாட் ஒன்லி ஃபார் அன் இன்ஜினியரிங், ஜென்ரலாக ஐஏஎஸ்சி, ஐசர் கவுன்சிலிங், ப்ரைவேட்டாக டீம்டு யூனிவர்சிட்டிஸ் கவுன்சிலிங், இந்த மாதிரி பல்வேறு வகையான தகவல்களை நம்ம சேனலில் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டு வரோம். அதுபோக நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி எஜுகேஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த தகவல்கள்லாம் உபயோகமாக இருக்குது அப்படின்னா, மற்றும் இந்த மாதிரி கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.